Hi students, நம்ம last two videosல பாத்தீங்கன்னா biologyல ரெண்டு chapter நம்ம revise பண்ணோம். இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த chapter revise பண்றோம்னா chemistryல first chapter அதாவது வந்து unit 7 atoms and molecules அந்த chapter தான் நம்ம இன்னைக்கு revise பண்றோம். So இந்த chapterல book insideல என்னென்ன வரலாம், book backல இருக்கக்கூடிய questions and answers எல்லாமே பார்க்கலாம். So atoms and molecules இது இந்த chapter வந்துட்டு எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா atom அப்படின்னா என்ன, molecule அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரியில என்னென்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் என்ன, அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன, நெக்ஸ்ட் கிராம் அட்டாமிக் மாஸ்னா என்ன, கிராம் மாலிகுலர் மாஸ்னா என்ன, நெக்ஸ்ட் அவக்ரேடோவோட ஹைப்போதிசிஸ் ஆஃப் கேஸஸ் அந்த இது பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அதை எங்கெங்க யூஸ் பண்ணுறோம், ஒரு மாலிக்யூலோட அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வால்யூம் ஆஃப் கேஸ் அண்ட் த molecules present in it, ஸோ அது பார்க்குறோம். நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ காம்போசிஷன் ஆஃப் ஏ காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்டோட அந்த பர்சன்டேஜ் காம்போசிஷனை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த சாப்டரை நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் நான் வந்துட்டு கால்குலேஷன் வீடியோ கிளாஸ் நான் ஒன்றும் போடல. ஸோ இப்போதைக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 91ல் இருக்குது. இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் த ஆட்டம் வாஸ் ப்ரொபோஸ்டு பை ஜான் டால்டன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஹூ டிஸ்கவர் த ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் ஆட்டம்ஸ், ஹூ ப்ரொபோஸ் த ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் அன் ஆட்டம் வாஸ் ப்ரொபோஸ்டு பை டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யார் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக இருக்கும், ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ மாடர்ன் அட்டாமிக் தியரியோட மெயின் பாஸ்டுலேட்ஸ் அதில் என்னென்ன மெயினாக சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 பாயிண்ட்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் பாருங்க, பின்னாடி வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்டடான ஒரு 5 மார்க்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸில் பார்த்தீங்க அப்படின்னா protons and neutrons have considerable mass but electrons do not have such considerable mass. ஸோ இதை வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸை கேட்கலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, protons and electrons have considerable mass but neutrons do not have such considerable massனு கேட்டால் இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ப்ரோட்டான்ஸுக்கும் நியூட்ரான்ஸுக்கும் தான் ஒரு கன்சிடரபிள் மாஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸுக்கு அப்படி இல்லை. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு படிக்கணும். ஸோ மாஸ் நம்பர் இஸ் த sum of number of protons and neutrons of an atom is called its mass number. So எவ்வளோ protons and எவ்வளோ neutrons ஓட sum தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா mass number. நெக்ஸ்ட் ஒரு ஆட்டத்தோட மாஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் மெஷர் பண்ணுவோம். தான் சொல்லுவாங்க the mass of an atom is measured in the atomic mass unit. ஸோ ஒரு ஆட்டத்தோட மாஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். ஸோ அதோட சிம்பிள் தான் வந்துட்டு AMU. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன, அதோட ஃபார்முலா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is the ratio between average mass of isotopes of the element to 1/12th part of mass of one carbon to 12 atom. ஸோ இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ARன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதை எப்படி டினோட் பண்ணுவோம், அதோட அதர் நேம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர், இந்த 7 எலமெண்ட்டோட சிம்பிள் என்ன, அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கணும். சப்போஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் ஆக்சிஜன் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த போல்ட் லெட்டர்ஸில் இருக்கக்கூடியது
இதில் அவ்வளோதான், ஜஸ்ட் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் AMM. ஸோ RAM அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், AAMனா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் அண்ட் மாலிகுலர் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். A molecule is a combination of two or more atoms held together by strong chemical forces of attraction, that is chemical bonds. So first molecule அப்படினா என்ன கேட்கலாம். So எப்படி கேட்கலாம், a dash is a combination of two or more atoms held together by strong chemical forces of attraction அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்துட்டு மாலிக்யூல் அப்படின்னு எழுத தெரியும். ஸோ இல்லாட்டி டிஃபைன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாலிக்யூல் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். நெக்ஸ்ட் மாலிக்யூல்ஸோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் கிளாசிஃபைட் இன் டூ ஹெட்ரோ அட்டாமிக், ஹோமோ அட்டாமிக் அண்ட் பாலி அட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்லிட்டு இல்லை 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டத்தினால அது இருந்துச்சு, மேடா இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லணும், ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் கேட்கலாம். ஸோ சப்போஸ் த மாலிக்யூல் மேட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தென் இட் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டேஷ்னு கேட்டு சாய்ஸ் கொடுக்கலாம், ஹோமோ அட்டாமிக், ஹெட்ரோ அட்டாமிக், பாலி அட்டாமிக்னு கொடுக்கலாம். இல்லாட்டி ஃபிலிப்ஸில் கூட கேட்கலாம் மாலிக்யூல் தட் இஸ் மேட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தென் இட் இஸ் கால்டு டேஷ்னு சொல்லிட்டு ஃபிலிப்ஸில் கூட கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஹோமோ அட்டாமிக். ஹெட்ரோ அட்டாமிக்னா the molecule that consists of atoms of different elements. டிஃப்ரெண்ட் எலமெண்டோட ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூலை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலி அட்டாமிக் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் மோர் தேன் 3 atoms. 3 ஆட்டத்துக்கு மேலே இருந்துச்சு ஒரு மாலிக்யூல் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா பாலி அட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ மாலிக்யூல்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோ அட்டாமிக், செகண்ட் ஒன் இஸ் ஹெட்ரோ அட்டாமிக், third one is polyatomic. So first homo atomic molecules are made up of similar kind of atoms. Second heteroatomic molecule made up of atoms of different elements. Polyatomic molecule contains more than 3 atoms. So 3 ஆட்டத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்லுவோம், பாலிஅட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அட்டாமிசிட்டி அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்லலாம், இல்லை ஃபிலிப்ஸில் கூட கேட்கலாம். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் மாலிக்யூல் இஸ் கால்டு டேஷ். இல்லாட்டி சூஸில் கொடுத்துட்டு 2 சாய்ஸ் கொடுக்குற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ மாலிக்யூல் ஹோமோ அட்டாமிக்னு என்ன, ஹெட்ரோ அட்டாமிக்னு என்ன, பாலி அட்டாமிக் அப்படின்னா என்னன்னு சொல்லி. ஸோ இதான் வந்துட்டு மாலிக்யூல்ஸோட கிளாசிஃபிகேஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ RMM அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம், 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ மாலிகுலர் மாஸ் of a molecule is the ratio between mass of one molecule of substance to 1/12th mass of an atom of carbon 12. ஸோ இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் படிக்கணும். நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாலிகுலர் மாஸோட RMM ஓடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ ஆட்டம் அண்ட் மாலிக்யூலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இந்த டேப்லர் காலம் 4 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவக்ராடோ நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாருங்க, அவக்ராடோ நம்பரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் அந்த மோல் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். the study of collection of particles by using mole of the counting unit in order to express the mass and volume of such unit particles is in a bulk of matter is known as mole concept னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா STPனா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மோலார் வால்யூம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மோலார் வால்யூமை பார்த்துக்கோங்க, அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் அவக்ராடோ ஹைப்போதிசிஸ்னு பார்க்கும்போது அவக்ராடோ லா, ஸ்டேட் அவக்ராடோ லான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அவக்ராடோ லா ஸ்டேட்ஸ் தட்னு சொல்லிட்டு இந்த லாவை நீங்கள் ஸ்டேட் பண்ணி எழுதணும். ஸோ இதில் வந்துட்டு அவக்ராடோ ஹைப்போதிசிஸ் இது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அவக்ராடோ லாவோட அப்ளிகேஷன்ஸ், அந்த அவக்ராடோ லாவை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதோட அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம். 5 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் RMM ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, அதை வந்துட்டு டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப எக்ஸ்பெக்டடான கொஸ்டின். ஸோ இதுவும் அந்த அட்டாமிக் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி இந்த 2 கொஸ்டினும் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒன்று கெமிஸ்ட்ரி பார்ட்டில் கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு பார்க்கும்போது நம்ம செப்பரேட் இதாக கிளாஸில் பார்ப்போம். ஸோ புக் இன்சைட்னு பார்க்கும்போது இது எல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு இந்த புக்கோட இந்த லெசனோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 102 கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் நான் திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு சாப்டர்லேயும் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கு வேர்ட்ஸ் அந்த போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர். நெக்ஸ்ட் அந்த புக்குக்குள்ளேயே சின்ன கலர் கொடுத்து போட்டு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுலேருந்து 1 மார்க்ஸ் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கும் போது புக் இன்சைட்லேருந்து நிறைய 1 மார்க்ஸ் வரலாம். ஸோ புக் இன்சைட்னு பார்க்கும்போது இவ்வளோதான். நெக்ஸ்ட் புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் மாஸ். ஸோ எந்த இதுக்கு வந்துட்டு ஸ்மாலஸ்ட் மாஸ் இருக்குன்னு பார்த்தீங்க கேட்குறாங்க. 1 atom ஆஃப் ஹீலியம். ஸோ ஹீலியத்தோட இதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப கம்மியான மாஸ் இருக்கும். Which of the following is triatomic molecule? ஸோ இந்த 4ல் எது வந்துட்டு triatomic molecule அப்படின்னு கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு triatomic molecule. The volume occupied by 4.4 gram of carbon dioxide at STP. So STP standard temperature pressureல 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எவ்வளோ வால்யூமாக ஆக்குப்பை பண்ணும். ஸோ இதை டிரைவ் பண்ணணும், நான் செப்பரேட்டாக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.24 லிட்டர். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். 1 மோல் நைட்ரஜன் ஆட்டத்தோட 1 மோலோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 AMU இருக்கும். Which of the following represents 1 AMU? இந்த ஃபாலோயிங்கில் எது வந்துட்டு 1 AMU ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/12 of the mass of a carbon 12 atom. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which of the following statement is incorrect? ஸோ இதில் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இன்கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 gram of carbon 12 atoms contain Avogadro number of atoms. It is true. 1 mole of oxygen gas contains Avogadro number of molecules. It is also true. 1 mole of hydrogen gas contains Avogadro number of atoms. It is false. So இதுதான் வந்துட்டு incorrect statement. Next 7th question பார்த்தீங்கன்னா the volume occupied by 1 mole of diatomic gas at STP is. ஸோ இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஒரு டயாட்டாமிக் ஒரு டயாட்டாமிக் இது வந்துட்டு 1 மோல் ஆஃப் டயாட்டாமிக் கேஸ் வந்துட்டு எவ்வளோ STPயில் வால்யூமாக ஆக்குப்பை பண்ணுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் 22.4 லிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் ஆஃப் கால்சியம் in the nucleus of calcium there are dashன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கும் 20 protons and 40 neutrons. The gram molecular mass of oxygen molecule is. ஸோ ஆக்சிஜன் மாலிகுலோட கிராம் மாலிகுலர் மாஸ் என்ன 32 gram. 1 mole of any substance contain dash molecule. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டாலும் அதில் 1 மோலில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும் 6.023 into 10 to the power 23 மாலிக்யூல்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ இதான் சூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks. Atoms of different elements having dash mass number but dash atomic numbers are called isobars. ஸோ வந்துட்டு எதை நாம ஐசோபார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ atoms of different elements having same mass number but different atomic number. ஸோ ஒரு எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு சேம் மாஸ் நம்பர் இருக்கணும், அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Atoms of different elements having same number of neutrons are called isotones.
ஐசோடோன்ஸ்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கணும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Atoms of one element can be transmuted into atoms of another element by artificial transmutation. So it is the postulates of modern atomic theory இருக்கும். The sum of number of protons and neutrons of an atom is called mass number. So ஒரு ஆட்டத்தோட sum protons plus neutrons என்ன mass number. Relative atomic mass is otherwise known as dash, என்னது standard atomic weight. The average atomic mass of hydrogen is 1.008 AMU. If a molecule is made up of similar kind of atoms, then it is called a dash atomic molecule. An atomic molecule, homoatomic molecule. The number of atoms present in a molecule is called atomicity. 1 mole of any gas occupies dash ml at STP. என்ன எவ்வளோ 22,400 ml, அதாவது 22.4 liters. Atomicity of phosphorus is dash. So phosphorus ஓட atomicity என்ன 4. Next match the following ல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 8 gram of oxygen contains எவ்வளோ moles 0.25 moles. 4 grams of H2 contains 2 moles. 52 gram of helium contains 13 moles. 112 gram of N2 contains 4 moles. 35.5 gram of Cl2 contains 0.5 moles. Okay, ba? Next, true or false? Two elements sometimes can form more than one compound. It is true. Noble gases are diatomic. It is false. Noble gases are monoatomic. The gram atomic mass of an element has no unit. It is false. The relative atomic mass of an element has no unit. 1 mole of gold and silver contains same number of atoms. It is true. Molar mass of carbon dioxide is 42 gram. It is false. Molar mass of carbon dioxide is 44 gram. Next assertion and reason பாருங்க. The relative atomic mass of an aluminum is 27. Reason atom of aluminum is 27 times heavier than 1/12 of the mass of the carbon 12 atom. So A is wrong, R is correct. Next short answer 6 questions இருக்கு. இந்த 6 questions எது important பார்த்தீங்கன்னா define relative molecular mass. Next, define atomicity. What is molar volume of gas? Find the percentage of nitrogen in ammonia. இந்த 4 questions ரொம்ப important. Next, long answer 5 mark questionல நான் சொன்ன மாதிரி salient features of modern atomic theory, அதாவது postulates of modern atomic theoryயும் relationship between relative molecular mass and vapor density, இந்த 2 important. அது போக first question, calculate the number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 gram. So இந்த question ஆன்சர் நான் சொல்லித்தரேன். இந்த லெசன்ல இந்த 3மே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான questions. So unit number atomic atoms and molecules unit number 7ல இருக்கக்கூடிய important questions எல்லாம் இதுதான். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.